நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது சில பேர் இருக்காங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க, ஏஞ்சி நிற்க மாட்டாங்க. நம்ம அப்போ பேசுவோம், என்ன சொல்லுவோம்னா, என்ன இவங்க ஏஞ்சி நிற்கல, அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கல, மரியாதை கூட கொடுக்கல, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. யார் நம்மளோட தமிழ்நாடு அசம்பிளியை வந்து லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பார்த்தேன், அதில் சிஎம் வராரு, அதுவும் நம்ம சிஎம் மக்களால் சாய்ஸ் பண்ண நம்ம சிஎம் ஜோசப் விஜய் வராரு. என்னதான் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் உதயநிதி சார் இருக்கார்ல, அவர் ஏஞ்சி நிற்க கூட இல்லை. நிற்கணும்னு நான் சொல்ல வரலை, ஆனால் மக்களோட முடிவுக்கு என்ன மரியாதை இருக்காங்க. அவர் என்னதான் யாராக இருந்தாலுமே அவர் நம்மளோட தமிழ்நாட்டு சிஎம். எல்லாருமே அந்த சட்டசபையில் மதிப்பும் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இதுதான் மக்களோட முடிவு. இதுவே அவங்க சிஎம்மாக இருந்து நம்ம விஜய் சார் எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸு 10 வருஷம் கண்டினியூஸாக ஒரு 5 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான், ரெகுலராக அவன் தான் கிளாஸ் லீடராக ஆகிட்டே இருப்பான். சடனாக ஒரு பையன் வேறு ஸ்கூலில் இருந்து புதுசாக உள்ளே வருவான், நிறைய பேர்கிட்ட நல்லா பேசுவான், எல்லாருக்கும் பிடிச்சி சடனாக அவன் கிளாஸ் லீடராக ஆனால் அந்த பழைய கிளாஸ் லீடர் இருக்கான் பாருங்கள், அந்த பையன் தோத்தவன், அவன் வந்து ஒரு மாதிரி வெஞ்சன்ஸோட சுற்றிகிட்டே இருப்பான். சும்மா எதுக்கேத்தாலும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான், ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி சிறுப்புறத்தனமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். சீஃப் மினிஸ்டருக்கு அவங்களோட இஷ்டம், நான் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தலை. பட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு ஒபே பண்ணணும்னு சொல்ல வர சில சட்டங்கள் இருக்குது, அது அவங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவங்க சைடில் அவங்க சீஃப் மினிஸ்டராக ஆகி நம்ம விஜய் சார் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்திருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்த அசம்பிளியில் இந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெருசாக போயிருக்கோம் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் இங்கே யாரையும் கட்டாயம் படுத்தலை. பட் சிஎம் சீஃப் மினிஸ்டருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதை நம்ம கொடுத்தாகணும்னு சொல்கிறேன். நன்றி.